அழகிய கிராமம். காலையில் சூரியன் மெதுவாக மேலேறி பசுமையான வயல்களுக்கு ஒரு பொன்னான ஒளியை வழங்குகிறது. சிறுவர்கள் உற்சாகமாக ஓடி விளையாடுகிறார்கள். வீடுகளின் முன்பு பெண்கள் இனிப்பு தயாரிக்கிறார்கள். ஆங்காங்கே மக்கள் விழா ஏற்பாடுகளில் மும்முரமாக இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் திடீரென ஒரு வலுவான காற்று வீசுகிறது. கை கழுவி தொங்கிய கொடி பறக்கிறது. விழா அரங்கத்தின் மரத்தடை சரிந்து விழுகிறது. அனைவரும் அதிர்ச்சி அடைகிறார்கள். சிறுவர்கள் முகம் சுழிக்கிறார்கள். அம்மா, எங்களுடைய விழா நடக்குமா? இப்படி இருந்தா எப்படி கொண்டாட்டம்? அனைவரும் கவலையில் ஆழ்கின்றனர். கிராமத்துக்கு அருகில் உள்ள பசுமையான பண்ணையில் ஒரு மாடு, ஒரு குதிரை, ஒரு நாய், ஒரு ஆடு மற்றும் ஒரு கோழி ஓய்வெடுத்து இருக்கின்றன. மாடு மெதுவாக புல்லை மென்று கொண்டிருக்கிறது. நாய் அசராது தூங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் சிறுவர்கள் வருத்தமாக பேசிக்கொண்டு செல்வதை மிருகங்கள் கவனிக்கின்றன. அவற்றின் முகங்களில் குழப்பம் தெரிகிறது. சிறுவர்கள் ஏன் சோகமடைந்திருக்கிறார்கள்? மாடு, நம் ஊரின் விழா நடந்தே ஆக வேண்டும். குதிரை, அதற்காக நாம் ஏதாவது செய்யலாம். ஆடு, அனைத்து பிராணிகளும் முடிவெடுக்கின்றன. விழாவை மீண்டும் உருவாக்குவோம். நீர்த்தோட்டம் அருகே பெரிய ஆலமரம் கீழே மிருகங்கள் சுற்றி நின்று ஆலோசிக்கின்றன. நான் கம்பிகள், மரத்தடிகளை இழுத்து கொண்டு வருவேன். மாடு, நான் கோவிலுக்கு சென்று புது அலங்காரங்களை எடுத்து வருவேன். குதிரை, நான் உணவு கடை அமைக்க உதவுவேன். ஆடு, நான் பட்டாசு, விளக்குகள், பூக்கள் சேகரிக்கிறேன். நாய், நான் சிறுவர்களை அழைத்து வருகிறேன். கோழி, ஆமாம், அனைவரும் சேர்ந்து வேலை செய்தால் விழாவை மீண்டும் கொண்டு வரலாம். இப்போது சிறுவர்களும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஒரு சிறுவன் மாடுக்கு பூமாலை அணிவிக்கிறான். ஒரு சிறுமி குதிரைக்கு சிவப்பு துண்டு கட்டுகிறார். அனைவரும் புதிய கொடிகளை கட்டுகிறார்கள். கோழி குதூகலமாக ஓடுகிறது. நாய் சிறுவர்களுடன் விளையாடுகிறது. இப்போது விழா சிறப்பாக இருக்கும். இப்போது விழா மையம் முழுவதும் விளக்குகளால் பிரகாசிக்கிறது. மாட்டு வண்டியில் சிறுவர்கள் சுற்றி மகிழ்கிறார்கள். குதிரை நடனம் நிகழ்ச்சிக்கு தலைமை வகிக்கிறது. நாய் சிறுவர்களுடன் குதூகலமாக விளையாடுகிறது. ஆடு கடைகளில் சாப்பாடு பரிமாறுகிறது. கிராம விழா தொடங்கிவிட்டது. விழா முழுவீச்சில் நடைபெறுகிறது. சிறுவர்கள் பாரம்பரிய இசைக்கு நடனமாடுகிறார்கள். மிருகங்கள் மகிழ்ச்சியாக நின்று பார்க்கின்றன. வெடிகுண்டுகள் வானத்தில் வெடிக்கின்றன. இயற்கை முழுவதும் வெளிச்சமாக இருக்கிறது. இது எங்கள் கிராமத்தின் மிகச்சிறந்த விழா. விழா முடிந்த பின் பிராணிகளும் சிறுவர்களும் ஒன்றாக சந்தோஷமாக அமர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் எங்கள் குடும்பமே. கிராம மக்கள் விழா வெற்றி பெற்றது. ஆடு, இனி ஒவ்வொரு ஆண்டும் நாம் அனைவரும் சேர்ந்து கொண்டாடலாம். குதிரை வானம் முழுவதும் நட்சத்திரங்களால் பிரகாசிக்கின்றது. அனைவரும் மகிழ்ச்சியுடன் தூங்குகின்றனர். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்.